ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீஸ் லைஃப். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் நான் ரொம்பவே கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இந்த யூடியூப் மூலிமா தான் எனக்கு ஏகப்பட்ட அக்காஸ் வந்து ஒரு ஃபேமிலியாகவே மாறி இருக்காங்க. ஈவன் நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டால் கூட நீங்கள் எப்போ வீடியோ போடுவீங்கன்னு தான் உரிமையாக கேட்குறீங்க. இப்போ வரைக்கும் போடாததுக்கு ஐம் சாரி, பட் கண்டிப்பாக இனிமேல் நான் போடுவேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஐ வில் டூ மை பெஸ்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுமே மற்ற யூடியூப் சேனல் மாதிரி ஏனோ தானோ அப்படின்னு நம்ம வீடியோ போடலாம். பட் நம்ம போடுற வீடியோ ஏதாவது ஒரு வகையில் யாராவது ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா செல்ஃப் க்ரோத் அந்த மாதிரி ரிலேட்டடாக எனக்கு இருக்கணும்னு ஒரு ஃபீல். எனக்கும் அது ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினப்பேன். அதனால தான் நீங்கள் எவ்வளோ நாள் கழித்து போட்டாலும் ஒரு வீடியோனாலும் நீட்டாக ஒரு மாதிரி யூஸ்ஃபுல்லாக போடணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் வந்து இவ்வளோ நாளும் போடலன்னா, நான் என்னோடய லைஃப்பில் ஒரு ஸ்ட்ரக்சர் ஏதாச்சும் க்ரியேட் பண்ணணும். அட்லீஸ்ட் நான் வந்து எனக்கு பிடிச்சதை பண்ணணும், கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி நான் ஒரு மைண்ட் தாட்டில் வாழ்ந்துட்டுருக்கேன். அந்த மாதிரி தான் நான் இருக்கேன். ஸோ அதனால் நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எதாவது ஒன்று செய்யணும். நான் ஃபஸ்ட்டு ஒர்க் போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் ஒர்க்கை விட்டுட்டேன். திருப்பியும் பார்த்திங்கன்னா எனக்கு ஒர்க் போகணுன்னு ஆசை இருந்துச்சு. ஸோ அதுக்கு நான் முயற்சி பண்ணிகிட்ருந்தேன். சரி, அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஒர்க்கு வந்துட்டு நானும் பண்ணிகிட்ருக்கேன். ஹவுஸ் ஹோல்டும் பண்ணணும், ஒர்க்கும் பண்ணணும். அட் த சேம் டைம் நம்ம வீடியோவும் பண்ணணும்னா நம்ம ஒரு மல்டி டாஸ்கராக இருக்கணும். அதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ அது எல்லாமே என்னால் பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு வரணும். அட் த சேம் டைம் என்னாலையும் ஃபிசிக்கலாக மென்டலி அதை வந்து என்னால் பண்ண முடியணும். அதுக்காக தான் நான் இவ்வளோ நாளுமே டிலே பண்ணி இந்த வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் பார்ட்னரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்துட்டு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு விஷயம் செய்யறதுக்கும் ஒருத்தவங்க ஹெல்ப் வச்சு நம்ம செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால தான் நான் இவ்வளோ நாளுமே டிலே பண்ணேன். அஃப்கோர்ஸ் இனிமேல் நம்ம வந்து வீடியோ போட போகிறோம். தேங்க்யூ ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட் அக்காஸ். நீங்கள் இல்லை அப்படின்னா எனக்கு ஒரு ஃபயர் இருந்திருக்காது, டு பி ஹானஸ்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா, யாராவது ஒருத்தவங்க ஒரு 100 பேர்த்தில் ஒருத்தவங்களாச்சும் ஏன் போடலன்னு கேட்டால் ஐ திங்க் ஏதோ ஒரு வகையில் அந்த ஒரு வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் இவ்வளோ நாள் கழிச்சுமே ஒரு வீடியோ போடுறேன். அட் த சேம் டைம் நம்மளுக்குன்னு ஒரு ஹாபீஸ் இருக்கும். நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு ஆசைப்படுவோம். ஒரு ஒர்க் போகணும், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், வீட்டையும் பார்த்துக்கணும். அந்த மாதிரி தானே விமன் மைண்ட் இருக்கும். அஃப்கோர்ஸ் எனக்குமே அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால தான் இவ்வளோ டிலே ஆச்சு. அண்ட் ரொம்பவே ஹாப்பியாக எனக்கு இருக்குது. அட்லாஸ்ட் நான் இங்கே வந்துட்டேன், ஃபைனலி ஒரு வீடியோ போட்டுட்டேன் அப்படிங்கிறது. இனிமேல் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மளுக்கு வீடியோஸ் வரும். ஏன்னா நான் என்னோடய சர்க்கம்ஸ்டன்சஸ் வந்து இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ஒர்க்கும் பண்ணணும், ஹவுஸ் ஹோல்டும் பார்க்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு ஏதாச்சும் ஆசைப்பட்ட பிஸ்னஸாக இருக்கட்டும், அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கான செல்ஃப் க்ரோத் வேல்யூபிளான ஒரு விஷயமாக, ஒரு ஹேபிட்டாக, ஒரு ரொட்டீனாக இருக்கட்டும், அது எல்லாமே ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இந்த நியூ இயர்லேருந்து அட்லீஸ்ட் இது ஒரு ரெசல்யூஷனாக இல்லாமல் ஒரு ரொட்டீனாவாச்சும் நான் செட்டப் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். நீங்களுமே நிறைய ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். இல்லைனா ஒன்று புதுசாக ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரி ரெசல்யூஷனாக இல்லாமல் ஏதாச்சும் ஒன்று உருப்படியாக பண்ணுவோமே அப்படின்னு நீங்கள் என்னெல்லாம் நினச்சிருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொருத்தவங்களும் என்னென்ன கனவுகள், என்னென்ன ஆசைகள், எவ்வளோக்காக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தப்பே இல்லைன்னு கேட்டால் நம்ம எல்லாத்தையும் எதிர்பார்ப்போமே. என்ன தரணுமோ இந்த யூனிவர்ஸ் ஆகட்டும், இந்த கடவுளாகட்டும், நம்மளை சுற்றி இருக்கிறதாகட்டும், என்ன நம்மளுக்கு தருதோ தரட்டுமே. அதை நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம், அதை நம்ம அனுபவித்து பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் கண்டினியூவாக நம்மளுக்கு வீடியோ வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன்ட். பை பை மை டியர் அக்காஸ். லவ் யூ ஸோ மச். பாய்.